ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு குழந்தைய பார்த்தேன். ஒரு லைஃப் சைக்கிளில் போக சொல்ல அவன் வளர்ந்து பெரிய ஆளாகி உலகத்துலேயே வியக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறான். நீங்கள் அதை ஸ்டோரியை பார்க்கணுமா? வாங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ஆண் குழந்தை. என் பேர் நான் இனிமேல் சின்சன் வைக்க போகிறேன். அதாவது சாம்சன்னு கூப்பிடுவேன், இல்லைனா நான் சந்தோஷன்னு கூப்பிடுவேன். சந்தோஷ், என் செல்ல குட்டியா புச்சுமா, நீ என் உலகத்துலேயே ரொம்ப சூப்பர் ஹீரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. டெஸ்ட் எழுதுகிற நேரம். ஸ்டூடெண்ட்ஸ், ஒழுங்காக எக்ஸாமில் மார்க் எடுக்கணும். 10 மார்க் வச்சு நான் டெஸ்ட் எழுத போகிறேன். இங்கே பாருங்க, 5க்கு கீழே போச்சு தொலைச்சி. ஆமாம், டெஸ்ட் எழுதி முடித்த பின்பு நடக்கிறது. பேப்பர் கொடுங்க. சின்சன், நீ எப்படி எழுதுன சொல்லு. ஓ அப்படியா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. இரு, ஆல் தி பெஸ்ட் சேம் டு. அது ஆல் தி பெஸ்ட் இல்லை, சேம் டு யூன்னு சொல்லணும். நீ எப்படி பார்க்கலாம். ரிசல்ட் ஆல். சின்சன், இங்க வா. என்ன எழுதிருக்க? முட்டை. சீ, போய் எடுப்பா. அழு. உனக்கு இப்ப அடிக்க பாரு. உங்க அம்மா அப்பா கூட்டு வா. உங்க அம்மா அப்பா பத்தி உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண பாரு. சந்தோஷ், மிஸ் இவளை பாருங்க மிஸ், என்ன சேட்டை பண்றாரு, என்னென்னமோ பண்றா. நல்லாவே இருக்கா, ஆனா படிப்புல மட்டும் குறைஞ்சிட்டே இருக்கா. எப்ப பார்த்தாலும் முட்டை மார்க் எடுக்கிறாங்க. இல்ல 20 மார்க் டெஸ்ட் முட்டை மார்க் எடுத்து வச்சிருக்கா மேம். ஒரு 10 மார்க் எடுத்தாவே ஜஸ்ட் பாஸ் ஆயிப்பாங்க மேம். அவ்வளவுதான் சொல்லுங்க மேம். சரி, ஏய் முட்டை புரியுத அழுவ. பப்ளிக் எக்ஸாம் நேரம். படிச்சுட்டு இருக்கா. நீ ஃபுல் மார்க் எடுக்கியது பார்ப்போம். எக்ஸாம் நேரம். ஒழுங்கா இப்ப பார்த்து எழுதுறியா பார்ப்போம். நீ மட்டும் ஒரு மார்க் குறைஞ்சாலும் உனக்கு சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ. ஸ்டூடெண்ட்ஸ், பேப்பரை கொடுங்க. ஹேய், முடிச்சியா? கொடு. ஸ்டூடெண்ட்ஸ், பேப்பர். ரிசல்ட் நாள். சந்தோஷ், முட்டை. ஆடு வாயப்பல. ரொம்ப நல்ல பையன் நீ. ரொம்ப நல்ல பையன். நீ ஃபுல் மார்க் எடுத்திருக்க. உங்க அம்மாவை நாளைக்கு கூட்டு வா. மேடம், உங்க பையன் ரொம்ப மோசம் தான் மேடம். என்ன பண்ணுவாங்க? ஆனா மேடம், அவனுக்கு ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கா மேடம். அவ கூட போய் பேசுங்க. நம்ம ரிசல்ட் என்ன, அவன் ரிசல்ட் என்னன்னு அவன் கண்டிப்பா முட்டைதான் இருப்பான். அட இல்லது, அவன் ஃபுல் மார்க்கா. அவன் அப்போ ஐபிஎஸ்க்கு ஜெயிச்சிட்டாடா. என்ன, நான் அவனை கேளையா? என்னது, நான் லாஸ்ட் ரேங்க்ல இருக்கேன். நான் படிச்சிருவேன் நினைச்சா இப்படி படிட்டேலே.
அப்படியா? சரி சந்தோஷ், இனிமேலேருந்து நான் ஜினோ ஜெயசிங் கொடுவேன். ஜினோக்கு அர்த்தம் உன் வேலை மட்டும் இல்லை, ஜெயசிங்க்கு அர்த்தம் இயேசுவுக்காக மனம் திரும்புறது. நான் உங்களை கட்டாயப்படுத்துறதுக்காக சொல்ல, ஒரு டைம் மட்டும் நீங்கள் பைபிளை மட்டும் வாங்கி ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்.